என் சமையலறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஸ்வீட். ஒன்று வந்து பாரம்பரியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்வீட்டு. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க, அது என்னன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து ஷீர் அப்படிங்கிற ஒரு பிரசாதம் பண்ணக்கூடிய ஸ்வீட். அதாவது பிரசாதமாக கோவில்களில் கொடுக்கறது. நிறைய கோவில்களில் உண்டு, குறிப்பாக வடநாட்டு பக்கம் வந்து நிறையவே வந்து இதை கொடுப்பாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சொஜ்ஜி அப்பம். யூஸ்வலாக அந்த காலத்துலலாம், இப்போ அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து பொண்ணு பார்க்க போனாங்க அப்படின்னா உடனே பொண்ணு வீட்டில் ஒரு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் தான் போட்டு தருவாங்க. அந்த சொஜ்ஜி அப்பம் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த சொஜ்ஜி அப்பம்னு சொன்னாலும் இந்த பொண்ணு பார்க்குற படலம் தான் ஞாபகம் வரும். முந்தியெல்லாம் பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் சமைக்க தெரியுமா, ஓரளவுக்கு வீட்டை பார்த்துக்க தெரியுமான்னு கேட்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். சில குழந்தைங்களை அழகாக ட்ரெயின் பண்ணிடுறாங்க, சில குழந்தைங்க படிப்பு அந்த மாதிரி கவனமாக வெவ்வேறு விஷயங்களில் போய்டுறாங்க. இதை நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஷீர் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா பிரசாதமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கோவில்களில் கொடுப்பாங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற கேசரி, ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோடு தான் அதை பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த சொஜ்ஜி அப்பன்னு பார்த்திங்கன்னா அந்த நாளில் வந்து கலர்லாம் போட்டு உள்ள ரவை கேசரி பண்ணி வைப்பாங்க. அந்த கேசரியில் ஒரு சின்ன மாற்றத்தோடு நான் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ முதல்ல பார்க்க போகிறது இந்த சொஜ்ஜி அப்பம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொஜ்ஜி அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், ரவை அரை கப், சர்க்கரை 1 கப், முந்திரி பொடித்தது 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், பால் 1½ கப், நெய் அரை கப், உப்பு 1 சிட்டிகை, எண்ணெய் சுடுவதற்கு. இப்போ இந்த சொஜ்ஜி அப்பத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு வந்து மைதாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு, நம்ம ஒரு கப் ஃபுல்லாக பசைகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து எண்ணெய், அதோட நெய். ஏன்னா இந்த மேல் மாவு சாஃப்டாக இருக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் போடலாம், எண்ணெயில் போட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எண்ணெயில் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊற விடணும். நான் அந்த மாதிரி ஏற்கனவே பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அப்புறமா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு அந்த பூரணம் பண்ணோம் இல்லையா, அந்த பூரணத்துக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறோங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் பேன் போட்டிருக்கேன். இது ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1½ கப் அளவுக்கு பால் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம அரை கப்பு ரவை எடுத்திருக்கோம், அதுக்கு ஒரு 1½ கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் இன்னொரு பேன் போட்டிருக்கேன். இந்த பேனில் நெய், இந்த உள்ளே இருக்க அந்த சொஜ்ஜி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நெய் நல்லா போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய். யூஸ்வலாக நான் பண்ணுற ஸ்வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவேன்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்குங்கிறதுனால. அதுக்கப்புறம் அது வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் அது வெறுமனே பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ரவை எண்ணெய் ஃபுல்லாக, அந்த எண்ணெய் நெய் கலவு வந்து ஃபுல்லாக காஞ்சிடாமல் அதுக்கு முன்னாடியே இந்த ரவையை போட்டுருங்க. அதில் இந்த ரவை லேசாக, என்ன தான் ரோஸ்டட் ரவைன்னு வெளியில் விற்றாலும் நம்ம வாங்கி அந்த நெய்யில் வறுக்கும்போது அதில் கிடைக்கிற மனம் தனி தான். இப்போ இதில் வந்து நிறம் போடணும், கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இல்லை இந்த ஆர்கானிக் கலர் ஏதாவது கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. பட் என்றைக்காவது ஒரு நாள் போடலாம் அப்படின்னு தோணும்போது அது தப்பு இல்லைன்னு தோணும். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓகே. இதை கொஞ்சம் தீயை தூண்டிக்கிட்டு இதை வறுத்துக்கலாம். இந்த பக்கம் பால் ஒரு கொதி வரா மாதிரி இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதுவும் சூடாக இருக்கணும், பாலும் சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இப்போ இதோட ஒரு 7-8 முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பொடியும் இதோடு சேர்த்துப்போம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரினா பொடி நிச்சயமாக டேஸ்ட் கொடுக்கும் தான். ஆனால் இது இந்த மாதிரி பண்ணி சேர்க்கும்போது இந்த சொஜ்ஜி அப்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதில்ல, இதுக்கு பதிலாக நான் பால் தான் அடிச்சிருக்கேன் அதில். அவ்வளோதான். இப்போ லேசாக வறுபட்டுடுச்சு, போதும். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள், இதில் சேர்த்துலாம். மெதுவாக சேர்த்துக்கணும்.
இது வந்து வறுத்த ரவைங்கிறதுனால டக்குன்னு கட்டி தட்டாது, அதனால் பயப்பட வேண்டாம். ரவை டக்குன்னு வெந்துடும், அதனால் நமக்கு வந்து ஒரு இது கிடையாது. நல்லா மூடி வச்சு வேக வைக்கணுங்கிறவங்க ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சும் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சர்க்கரையை போட்டுருவோம். தீயை குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்ச தீயிலேயே இது இலகி கொடுத்து அதுக்கப்புறம் சேர்ந்து வரணும். இந்த முந்திரி போட்டதுனால சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா மேலே அந்த மாவில் வந்து நம்ம எல்லாம் ஊற்றி பிசைகிறதுனால, எண்ணெய் நெய் எல்லாம் போட்டு பிசைகிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த உள்ளே இருக்க பூர்ணம் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முந்திரி பருப்பு போட்டுட்டோன்னா லேசாக ஒரு ஸ்லைட்டாக ஒரு இழுவத்தன்மை, பட் அது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஆனால் அதுக்கு வந்து முந்திரி அளவாக போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. ஏலக்காய் தூள், இது சில பேர் வாழை இலையில் தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க, சில பேர் எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. இது அவரவரோட விருப்பம். இன்றைக்கி நான் தோசைக்கல்லில் தான் போட போகிறேன். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கணும்னு நினச்சிங்கனாலும் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம், பட் ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாது. ஓரளவு நார்மல் சைஸாக இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் செலவாகும். எந்த ஒன்றும் நான் தான் சொல்லுவேன், ஸ்வீட்டுன்னு வீட்டில் பண்ணால் கூட அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா ஒரு தடவை எடுத்துக்கிட்டு திரும்ப எடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா திரும்ப வந்து கூட ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். பெரிய பீஸாக பண்ணிவிட்டு லட்டெல்லாம் பிடிச்சாங்கன்னா சில பேர் வீட்டில் இவ்வளோ பெருசு இருக்கும், அது சாப்பிட முடியாமல் குழந்தைங்க எடுத்துக்கிட்டு பாதியை வெளியில் போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லாமல் சின்ன சின்னதாக பண்ணுவீங்கன்னா அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். திரும்ப தேவைன்னா கூட அவங்க எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நிதானமாக நல்லா கிளறி லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. நம்ம கொஞ்சமாக நெய் லாஸ்ட்டில், அவ்வளோதான். ஸ்வீட்டுன்னா கொஞ்சம் நெய் இதெல்லாம் தாராளமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அது யோசிப்பீங்கன்னா இன்னும் நெய்யை கொட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு. சிலதுக்கெலாம் நெய் போடணுன்னா அது போட்டு தானே ஆகணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறினோன்னு நல்லா அழகாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த பூர்ணத்தை. இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு உருண்டைகளாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்பம் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஆறு இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த பிளேட்லேயே சின்ன சின்னதாக உருட்டி வச்சிடலாம். நம்ம பண்ண போகிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி பூர்ணத்தை உருட்டிடணும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து ஒரு தடவை திருப்ப நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இது பிசைஞ்சாச்சு. இப்போ பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, கிண்ணம் மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ளே வச்சு பண்ண. நான் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கிறது. இந்த மாதிரி முதல்ல உருட்டி போட்டுருவோம். இதுக்கு எத்தனை உருண்டை இருக்குமோ அத்தனை உருண்டை அளவு இந்த மாவையும் முதல்ல பண்ணுவேன். பூரணத்தை முதல்ல உருட்டி போட்டுருவேன். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் எத்தனை உருண்டை வருதோ அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உருண்டையை பண்ணிடுறது. அப்போ மாவும் வேஸ்ட் ஆகாது, அந்த உருண்டையும் வேஸ்ட் ஆகாது, அந்த பூர்ணமும் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். என்ன தான் அளவு கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருக்கும். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறது, இதை சின்ன சின்ன பூரிகளாக முதல்ல திரட்டிடுவோம். இந்த மாதிரி பூரியாக திரட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ள பூர்ணத்தை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நேரம் நல்லா கம்மியாகும். அதோட கூட ஈஸியாகவும் வேலை முடியும். ஏன்னா நம்ம கிண்ணமாக பண்ணிவிட்டு பூர்ணத்தை வச்சுங்கிற போது அது ரொம்ப லேட் ஆகிடும்.
இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுறப்போ யூஸ்வலாக நான் போலியெல்லாம் போடும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போட்டுருவேன். ஸோ போலி உருண்டைகளும் சரியாக இருக்கும், அந்த பூர்ணமும் மைதா மாவும் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மீதி மாவு அப்புறம் திரட்டிக்கலாம். இது வரைக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு மீறும் நம்ம, ஏன்னா மேலே குவிச்சு மூடும்போது அந்த மூடுற இடத்துல கொஞ்சம் மாவை கிள்ளி எடுப்போம், அந்த மாவு கொஞ்சம் மீறும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அப்படி முறுக்கி விட்டுட்டு மீதி மாவை எடுக்கணும். இந்த மாவை இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த பூர்ணத்தோடு இருக்குது பாருங்கள். சில நேரங்களில் இந்த பூர்ணம் லேசாக வர்ற மாதிரி பார்க்கும், பட் மாவை தொட்டு பண்ணும்போது சரியாயிடும். ஆனால் நல்லா ஒட்டிடணும். ஒட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா முறுக்கிட்டு எடுத்துடணும். இப்போ நமக்கு ஒரு பக்கம் கல்லை காய வச்சுக்கிட்டு கடக்கடன்னு திரட்டி திரட்டி போட்டு எடுக்கும்போது வேலை நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த பக்கம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். இது மெதுவாக தேய்ச்சிக்கலாம். இந்த சைஸ் தேய்ச்சா போதும், இதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோ மெல்லிசாவும் இதை போட வேண்டாம். இது கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் மெல்லிசாக ரொம்ப கொஞ்சம் கனமாக தான் போட்டிருக்கிறேன். இந்த கல் காஞ்சிருக்கு பாருங்கள். இதில் மேலே அந்த முறுக்கி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த பக்கம் முதல்ல வரா மாதிரி போட்டுருங்க. ஏன்னா அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா அதில் மாவு கொஞ்சம் அடுக்காக இருக்கும், அதனால். ஸோ இதை தீயை குறைச்சி வச்சுட்டு இது ஆக்சுவலாக ரொம்ப வெளியில் வந்து அப்படி பண்ணாது. வெளியில் வந்தாலும் கவலையில் மாவை இழுத்து மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் மாவு தொட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கத்தை இதில் போட்டுடலாம். நான் 3 இதில் போடுறேன். இது பரிமாறும் போதும் கொஞ்சமாக நெய் விட்டு மேலே கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது அப்புறம் அவரவரோட விருப்பம். இப்போ இதை வந்து திருப்பிடலாம். கொஞ்சம் தீயை லேசாக தூண்டிக்கலாம். ஏன்னா நம்ம 3 போட்டிருக்கோம், தீயை ரொம்ப குறைச்சி வச்சுருக்கேன். நம்ம திரட்டுற வரைக்கும் இருக்கட்டுங்கிறதுக்காக. இப்போ இந்த 2ஐயும் திரட்டி வச்சுக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. நம்ம வந்து கிண்ணமாக பண்ணுறதை விட பூரியாக திரட்டி வச்சுட்டு போட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாக உப்பி வருது பாருங்கள். 2 பக்கம் திருப்பி விட்டுடுங்க. திருப்பிட்டு துளியூண்டு நெய் அப்புறம் எண்ணெய் 2மே கலந்து போடலாம். இதை கலந்து வச்சுக்கிட்டும் நீங்கள் போடலாம். ஸோ முழுக்க நெய் தான் வேணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் உள்ள நெய் ஊற்றிருக்கோம், 2வது மாவில் நெய் விட்டு பிசைஞ்சிருக்கோம். அதனால் எண்ணெய் லேசாக மேலே ஊற்றும்போது உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். இந்த பக்கத்துக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இது கரெக்டாக இது மேலே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வருது பாருங்கள். இது நல்லா வெந்துருச்சு. இது போதும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதையும் அதே மாதிரி நிறம் மாறுது பாருங்கள் அழகாக. போதும். இதுக்கு மேலே இது நிறம் மாறணுங்கிறது இல்லை. இதையும் எடுத்துடலாம். இதை நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணி வைக்கணும், கெஸ்ட்டு வரத்துக்கு வராங்க, இல்லை வீட்டுக்கு பண்ணுறீங்கன்னா கூட ஒன்று மேலே ஒன்று அடுக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தள்ளி அடுக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று அடுக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நல்ல ஒரு சுஜ்ஜி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இது வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பண்ணலாம், விருந்தாளி வராங்கனாலும் பண்ணலாம், பிரசாதமாகவும் பண்ணலாம்.
எப்படி வேணால் நீங்கள் பண்ணி அதை கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து கொடுக்கலாம். ஒரு விசேஷம்னு நீங்கள் அன்றைக்கே போடணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணணும். அது மட்டும் முக்கியம். வேர்த்துச்சுன்னா அது அப்படியே ஒன்று கெட்டும் போகும், 2வது அது சதன்னு ஆயிரும். அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருங்க. இது வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னா, சின்ன பிள்ளைங்களா இருக்கவங்க பண்ணணுங்கிறது நினைக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.